வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் ரேவதிக்காக கட்டின அந்த வீட்டில் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது மாதிரி அவர் எனக்காக அன்னைக்கு சமைச்சாரு, ஆனால் இன்னைக்கு நான் அவருக்காக சமைக்க போகிறேன் அப்படின்னு ரேவதி நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்போ மீனாட்சி ரேவதியை பார்த்து, அம்மா நீங்கள் இங்கே என்னம்மா பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் வந்துட்டு முக்கியமான ஒருத்தருக்காக சமைக்க வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க கேட்குறாங்க, முக்கியமான ஒருத்தருக்கா? யாருக்கம்மா சமைக்க போறீங்க அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க மீனாட்சி அம்மா, அதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல முடியுமா? நீங்க ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நான் சமைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்துல நிற்கிறாங்க. அப்ப வில்லி அந்த பக்கமா தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வராங்க. அப்ப ரேவதி சமைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வில்லி கேட்குறாங்க, என்ன ரேவதி, நீ இன்னைக்கு சமைச்சுக்கிட்டு இருக்க? மீனாட்சி என்னாச்சு? என்னம்மா சமைக்கலையா? ரேவதியை சமைக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அவள் இப்போதானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கு, இந்த நேரத்தில் அவளை சமைக்க சொல்கிறது சரி கிடையாது அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அம்மா நான் சமைக்கிறேன்னு தான் சொன்னேன், ஆனால் அம்மா தான் நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, ஏ ரேவதி, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அதான் வேலைக்காரவங்க வச்சுருக்கோம்ல, அவங்க தான் சமைக்கிறாங்களே, உனக்கு என்ன? ரேவதி சொல்கிறாங்க, சித்தி எனக்கு இன்னைக்கு சமைக்கணும்னு பிடிச்சிருக்கு, அதனால சமைக்கிறேன், இதில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு வில்லி அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. அப்போது வில்லி நினைக்கிறாங்க, இவ இந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக போய் சமைக்கிற ஆளே கிடையாது, கிச்சன் பக்கம் போயிட்டு ஒரு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஓவரா பண்ணுவா, இவன் இன்னைக்கு சமைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு அப்படின்னு வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா இன்னைக்கு யாரு சமைக்கிறது தெரியுமா? உன் பொண்ணு சமைச்சுக்கிட்டு இருக்காக்கா. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னது ரேவதி சமைக்கிறாளா? எதுக்கடி அவ சமைக்கிறா அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அதாக்கா எனக்கும் தெரியல. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, அவளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஸோ இந்த நேரத்தில் அவள் போயிட்டு சமைக்கிறது சரியில்லையே. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, நான் கூட உன் பொண்ணுக்கிட்ட அதான் சொன்னேன், நீ ஏன் சமைக்கிற அப்படின்னு, ஆனால் அவள் என்னை எடுத்தறிஞ்சு பேசிட்டா தெரியுமா. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் அவளுக்கு தான் உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை இல்லடி, ஏன்டி நீ அவகிட்ட போயிட்டு வாங்கி கட்டிக்கிற. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, அக்கா நான் இப்போ சொல்கிறது கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு சந்தேகமாக தான் இருக்கும், நான் சொல்கிறது உண்மை இல்லை அப்படின்னு தான் நீ நினைப்ப, ஆனால் அவள் இன்னைக்கு சமைக்கிறத பார்த்தா அந்த டிரைவர் பையலுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாளோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா உன் பொண்ணு கொஞ்ச நாளாக நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த அவள் உன்கிட்டேருந்து மறைக்கிறாக்கா. ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏய் ஆரம்பிச்சிட்டியாடி ஃபர்ஸ்ட்லேருந்து? இங்கே பாரு, என் பொண்ணு எந்த விஷயத்தையும் என்கிட்டேருந்து மறைக்கவே மாட்டான், அதுவும் இவளுக்கு இப்போ பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை, என்னை மீறி அவள் எதுவும் பண்ண மாட்டா சரியா. நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, எப்போ பார்த்தாலும் அவளை பற்றி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காம. இதை கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, அக்கா கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட நம்பவே மாட்டிக்கிறா, இவகிட்ட நம்ம என்னதான் சொல்றது அப்படின்னு வில்லிக்கு சரியான கோவமா இருக்கு. வில்லி வந்துட்டு நேராக அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி வந்து ரேவதி சமைக்கிறத பார்த்துட்டு, அம்மா நீங்கள் சமைக்கிறதையெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குமா. அதுக்கு ரேவதி கேட்குறாங்க, ஏன் மேலே சந்தேகமாக இருக்கா? எதுக்காக உங்களுக்கு என் மேலே சந்தேகமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா, நீங்கள் சமைக்கிற சாப்பாடு எல்லாமே கார்த்தி தம்பிக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ், ஒருவேளை நீங்கள் அவருக்கு தான் சமைக்கிறீங்களோ. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மீனாட்சி அம்மா, உங்ககிட்ட மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அவருக்காக தான் சமைக்கிறேன். இது கேட்டதும் மீனாட்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மா நீங்கள் சொல்கிறத கேட்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது,
அப்ப நீங்க யாருக்குமே தெரியாம அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா மீனாட்சி அம்மா. அவருக்காக தான் நம்ம சமையல்லாம் எடுத்துட்டு போறேன். வீட்ல உள்ளவங்களுக்கும் வைக்கிறேன் சரியா? மீனாட்சி சொல்றாங்க, சரிங்கம்மா. நீங்க சாப்பாட எடுத்துட்டு போங்க. நான் இங்க உள்ளவங்கள சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு. இத கேட்டதும் ரேவதியும் ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அந்த எல்லா சாப்பாடையும் பாக்ஸ்ல எடுக்குறாங்க. அப்ப வில்லி வந்துட்டு சமையல் முடிஞ்சுட்டா அப்படின்னா அந்த பக்கமா வராங்க. ரேவதி வந்து டப்பாவுல எல்லாம் எடுக்கிறத வில்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவ இப்படி எடுக்கிறா அப்படின்னா அந்த டிரைவர் பயலுக்காக தான் இவ எடுக்கிறா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம போய் தடுத்தோம் அப்படின்னா அவ போக வேண்டிய இடத்த ஸ்டாப் பண்ணிடுவா. ஸோ இப்போ போயிட்டு நம்ம அவளை தடுக்கவே கூடாது. நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்கும் தெரிய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லி வந்து எதேச்சியா அப்படியே கிச்சனுக்குள்ள வந்துட்டு எல்லாரும் என்ன பண்றீங்க, சமைச்சு முடிச்சிட்டீங்களா? என்ன ரேவதி தடபுடலா சமைச்சு எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, சமைச்சிட்டேன் சித்தி, எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, சரி சரி, ரேவதி இன்னைக்கு சமைச்சிருக்கா, இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு போய் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றாங்க. டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து ரேவதியா பாராட்டுறாங்க, சூப்பரா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, சரி சரி, போயிட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி வந்துட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்துற மாதிரி லைட்டா சாத்துறாங்க. மீனாட்சி ரேவதியை பார்த்து, இங்க பாருங்கம்மா, எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க. இதான் சரியான நேரம், நீங்க போயிட்டு கார்த்தி தம்பிக்கு கொடுக்கலாம், கொண்டுட்டு போங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா பாக்ஸில் எடுத்துக்கிட்டு ஸ்கூட்டி எடுக்கிறாங்க. வில்லி அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு, நீ அந்த டிரைவர் பையலை தான் பார்க்க போகிற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு தான் போவ. இருடி உனக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேராக ஹீரோவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு காலிங் பெல் அடிக்க ஹீரோ நினைக்கிறாரு இந்த நேரத்தில் யார் வர்றது அப்படின்னு. போயிட்டு ஹீரோ கதவை திறந்து பார்க்க ரேவதி நிற்கிறத பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, என்ன மாமா, உங்களோட பொண்டாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் நேற்று எனக்காக எவ்வளோ அருமையாக சமைச்சிங்க, அதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும், என்னங்க மாமா அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி உனக்கே தெரியும், ஏற்கனவே சந்திராவுக்கு நம்ம 2 பேருமே இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம 2 பேருக்கும் நடுவில் என்ன இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக பல வகையில் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ நீ இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்ன மாமா, உங்களுக்காக ஆசை ஆசையாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தா நீங்கள் என்னடான்னா என்னை இப்படி பேசுகிறீங்க, போங்க மாமா, எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி இதில் கோச்சிக்கிட என்ன இருக்குது, இது மாதிரி நம்ம 2 பேரும் பேசிக்கிறத சந்திரா பார்த்தா கண்டிப்பா போயிட்டு அத்தைக்கிட்ட சொல்லுவாங்க. அத்தைக்கு தெரிஞ்சா அப்புறம் கோவில் கும்பாபிஷேகம் பிரச்சனை ஆகிரும். அதனால தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, மாமா, நான் சமைச்ச சாப்பாடை எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்களும் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. நான் இங்கே தான் வந்தேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி, நீ ஏதோ சொல்ற அப்படின்னு. ரேவதி வந்துட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே டேபிள்ல எடுத்து வச்சுட்டு ஹீரோவை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு ஹீரோவுக்கு பரிமாறுறாங்க. அதே நேரத்துல வில்லி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பார்த்துட்டு, ஓ இதான் உன்னோட பிளானா, உன்னை இப்பவே வீடியோ எடுத்துட்டு போயிட்டு அக்கா கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு அந்த வில்லி வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. வில்லி வீடியோ எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு நீ சரியா மாட்டினடி, இப்பவே நான் அக்கா கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு வில்லி வந்து நேரா வீடியோ எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு, அக்கா அக்கா எங்கக்கா இருக்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி என்னடி ஆச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு வர, என்னாச்சு அப்படின்னு சொல்றாங்க. வில்லி சொல்றாங்க, அக்கா நான் அன்னைக்கு சொன்னேன்ல உன் பொண்ணு அந்த டிரைவர் பைய கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லைல்ல. இப்ப நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். உன் பொண்ணு இன்னைக்கு தடபுடலா சமைச்சாலே அது வேற யாருக்கும் இல்லை, அந்த டிரைவர் பயலுக்காக தான். ஆசை ஆசையா சமைச்சு கொண்டு போய் அவ புருஷனை உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கா. அது எல்லாமே இப்ப என்னோட ஃபோன்ல ரெக்கார்டடா இருக்கு. எப்படியும் நான் சொல்றது பொய் அப்படின்னு நீ நினைப்ப.
அதனால தான் உனக்கு ரெக்கார்டாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கே பாரு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அதில் ஹீரோ உட்காந்துருக்க ரேவதி வந்துட்டு சாப்பாடு பரிமாறதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ அவள் எங்கே இருக்கா? அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அவள் அந்த டிரைவர் பையலோட வீட்டில் தான் இருக்கா. நல்ல வேளை வீட்டில் யாருமே இல்லை, நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், நான் இப்போ சொன்னதை உடனே டிரைவர் பைக்கிட்ட சொல்லி ரேவதியை வந்துட்டு வேற எங்கேயாவது போக வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னால் கண்டுபிடிக்க முடியாமையே போயிருக்கும். இப்படியோ நான் நினச்சது இப்போ நடக்க போகுது, நீ வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அக்காவை கூட்டிக்கிட்டு நேராக நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக காலிங் பெல் அடிக்கிறாங்க. காலிங் பெல் அடித்ததும் ஹீரோ வந்துட்டு ரேவதியை பார்த்து, ரேவதி எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ரேவதி சொல்கிறாங்க, மாமா அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு என் டிரைவர் பையில கதவை திறடா அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்போது ஈஸ்வரி டக்குன்னு கதவை திறந்துக்கிட்டு உள்ளார வராங்க. உள்ளார வந்து பார்த்தா ஹீரோ உட்காந்துருக்க ரேவதி வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, ஏய் என்கிட்ட சொல்லாமல் என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் வந்திருப்ப, அப்போது உனக்கு உங்கள் அம்மா கொஞ்சம் கூட முக்கியம் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். இந்த டிரைவர் பைய தான் முக்கியம் அப்படின்னு அர்த்தம். ஏ டிரைவர் பையல, நீ எனக்கு கொடுத்த வாக்கை மீறிட்டியல்ல, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ எனக்கு கொடுத்த வாக்கை மீறி இருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீ சொல்கிறத நான் எதுக்கடா கேட்கணும், என் பொண்ணை வந்துட்டு ஏமாற்றி இங்கே வர வச்சிருக்கியே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஈஸ்வரி வந்து ஹீரோவை பேச ரேவதி சொல்கிறாங்க, அம்மா இதுக்கப்புறம் என் புருஷனை ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான். என் புருஷன் எந்தவித தப்பும் பண்ணலை, அவர் என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாரு. அவர் ஆசைப்பட்டதில் என்ன தப்பு இருக்குது? ஏன்னா அவர் என்னோட ஹஸ்பண்ட். நீங்கள் என்னோட ஹஸ்பண்டை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா, ஏதோ உன் பொண்ணுக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை, அவள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு நீ சொன்ன. இப்போ உன் பொண்ணு எப்படி கஷ்டப்படுறா அப்படிங்கிறத நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. இங்கே பாருக்கா, உன் பொண்ணு சரியாக வந்துட்டு உன்னை நல்லாவே ஏமாத்துறா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, அவளை பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்னு. ஈஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்னு ரேவதியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேராக ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு, என் பொண்ணை நீ நல்லா ஏமாத்திட்டு இல்லடா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ஈஸ்வரி பேசுகிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, அத்தை ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, டேய் அன்னைக்கு ரேவதியை வந்து இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு அனுப்பி சுலபமாக வந்துட்டு அக்காவை ஏமாத்தினியல்ல, அதே மாதிரி இன்றைக்கும் ஏமாத்திடலாம் அப்படின்னு நீ நினச்சிருப்ப. ஆனால் கண்டிப்பாக உன்னால் இன்னைக்கு ஏமாற்ற முடியல பத்தியா, ஏன்னா இது சந்திராவோட திட்டம்டா, நீ வசமாக சிக்கிட்ட பத்தியா. அப்போ ஈஸ்வரி நேராக ஹீரோவை பார்த்து, உன்னை சும்மா விட மாட்டேன், இதை நான் எப்படி வந்து சமாளிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சரியான கோவத்தில் ரேவதியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறாரு. ரேவதி கிட்ட நம்ம முன்னாடியே வார்ன் பண்ணோம், ஆனால் அவள் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அதுவும் என் மேலே உள்ள காதல்னால தான் அவன் வந்து என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கா, மற்றபடி அவள் மேலே எந்த தப்பும் இல்லை. அவளை நினச்சி பார்த்தா எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே ஒரி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதியை ஈஸ்வரி அந்த இடத்துலேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ தொடர்ச்சியாக போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு கதையில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.